வச்சு அதிரசம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். உருண்டை உருட்டி ஒரு பாலித்தீன் பேப்பரில் வச்சுட்டு இப்படி நமக்கு மடிச்சுட்டு ஒரு பிளேட்டில் அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு தேவையான ஷேப் வந்துடும். கடையில் நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்கலாம். ஹோல் போட்டு அப்படியே எடுத்தோம்னா வந்துடும். அப்படியே அதிரசம் போட வேண்டியது தான். போட்டு ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. மேலே உப்பி வந்த உடனே ஒரு பரட்டிட்டு திருப்பி விட வேண்டும். அதுக்குள்ளே அடுத்த அதிரசம் மாவை உருண்டையை ரெடி பண்ணி வைத்துக்கொள்ளலாம். இங்கே அதுக்குள்ளே ரொம்ப நேரம் இல்லாமல் இதை எடுத்துட வேண்டியதுதான். எடுத்து வைத்துட்டு அடுத்ததை ஒரு ப்ரெஸ் பண்ண வேண்டியது. ஒரு மூடியில் ப்ரெஸ் பண்ணிட்டா நமக்கு தேவையான ஷேப் வந்துடும். நடுவில் ஒரு ஹோல் போட்டுக்க வேண்டியது. ஹோல் போட்டதும் எடுத்து வானலில் விட வேண்டியது. மேலே எலும்பி வந்ததும் சுவையான அதிரசம் ரெடி. சுவையான அதிரசம் ரெடி. இது மண்டவெல்லத்தில் செய்தால் ருசியாக இருக்கும். நான் மண்டவெல்லத்தில் தான் செய்திருக்கேன். நீங்களும் செய்யலாம். நெக்ஸ்ட் இப்படி போட்டு எல்லாத்தையும் எடுத்துட வேண்டியது தான். ஹாய். அது அப்புறமா